அந்த அன்னைக்கு பேங்க் போக வேண்டிய வேலை இருந்தது. சரி காலையில ஹஸ்பண்ட் கூடவே வந்து கிளம்பி போயிட்டேன். ஆட்டோ செலவு மிச்சமாகவும் ரிட்டர்ன் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டாரு. பேங்க் வேலையை முடிச்சுட்டு வரும்போது 11 மணி கிட்ட ஆயிடுச்சு. சரின்ட்டு வெளியே வந்ததும் பேக்கரிக்கு போயிட்டு போகலான்னு நான் தான் சொன்னேன். வந்ததும் எனக்கு ஒரு எக் ரோலும் அவருக்கு ஒரு எக் பஃபும் வாங்கியாச்சு. எப்பவுமே வழக்கமா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கினா ஃபர்ஸ்ட் நான் எல்லாரோடதும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோடதுல கை வைப்பேன். இந்த டைம் அப்படியே ஆப்போசிட்டா ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்டா என்னோட எக் ரோல் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேக்கரிக்கு போலான்னு சொன்னேன். வந்த உடனே டீ ஆர்டர் பண்ணி குடிக்கிறத பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் என்ன ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்தாரு. என்னன்னு கேட்டா இல்ல நீ எதுவும் பைத்தியமான்னு கேட்டாரு. எனக்கே ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சா கூட தாகம் அடங்காது. நீ என்னன்னா வெயில் பேக்கரிக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க வந்து கொதிக்க கொதிக்க டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இருந்தாலும் என்ன மாதிரி டீ அடிக்ட் யாராவது இருந்தா சொல்லுங்க. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி பேக்கரிக்கு போனா 95% வந்து நான் டீ தான் குடிப்பேன். சரி நான் தான் டீயே குடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பையனுக்கு அப்படியே பண்ண முடியாது இல்லையா? சாத்துக்குடி ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். முட்டை பொரியல் பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டேன். உங்க வீட்டில் என்ன லஞ்ச்